ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஊப்ஸ் அபாப்பில் முதல்ல மெத்தடுனா என்ன அப்படின்னா, இன் மெத்தட் வி ஹவ் இன்க்ளூட் சப்ரூட்டீன்ஸ். அது மாதிரி நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறத நம்ம மெத்தடுன்னு சொல்கிறோம். அது மாடுலேஷன் டெக்னிக்ஸில் இன்க்ளூட் சப்ரூட்டீன்ஸ் ஃபங்க்ஷன் மாடுல். இது சும்மா குழப்பிக்காதீங்க. இது சும்மா ஒரு மெத்தட்னா என்னன்னு ஒரு அவுட்லைன் மாதிரி. ஏற்கனவே இன்க்ளூட் சப்ரூட்டீன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் மாடியூல்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்களா, அந்த மாதிரி மெத்தடுங்கிறது நம்ம அடிக்கடி திரும்ப யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மெத்தடு. ஓகேவா? ஓகே, மெத்தடோட டெஃபினிஷன் பார்ப்போம். collection of statements where you can create it once and use it n number of times. அது collection of statements. அது ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டா நிறையா டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் இட் n நம்பர் ஆஃப் டைம்ஸ். மெத்தடில் ரெண்டு மெத்தட் இருக்குது, நார்மல் மெத்தட், ஸ்பெஷல் மெத்தடு. நார்மல் மெத்தடில் ரெண்டு இருக்குது, இன்ஸ்டன்ஸ் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தடு. ஸ்பெஷல் மெத்தடுனா ஒன்று இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் கன்ஸ்ட்ரக்டர். உங்களுக்கு ஏற்கனவே நாலேஜி C++ லூப்ஸ் கான்செப்ட் கிளியராக இருந்துச்சுன்னா இதுவும் அதே மாதிரி தான், சிமிலர் டு தட். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் மெத்தட் பார்ப்போம். இன்ஸ்டன்ஸ் மெத்தடு கீவேர்டு எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா, ஒரு மெத்தடு மெத்தட் நேம் இதாங்க சின்டாக்ஸ். அபாப்ல ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும்னா மெத்தட் நேம் யூஸ் பண்ணணும். இப்போ கிளாஸ் LCE ABC டெஃபினிஷன், பப்ளிக் செக்ஷன், பப்ளிக் விசிபிலிட்டி செக்ஷன். ஏற்கனவே வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா புரியல, இப்போ பழைய வீடியோ பார்த்துட்டு வாங்க. பப்ளிக் செக்ஷன் எண்ட் கிளாஸ் போட்டு ஒரு மெத்தடை நம்ம எழுதியிருக்கிறோம். மெத்தட்ஸ் இதாங்க சின்டாக்ஸ் மெத்தட். இது M1 நானேவே கொடுத்துக்கிட்டேன் ஒன்றுன்னு. இஃப் கிளாஸ் கண்டெய்ன்ஸ் any methods, then the class and method should be implemented with all the methods inside it. இதாங்க முக்கியமான பாயிண்ட். ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணுமா. ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா அந்த மெத்தட் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணுமா, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணுமா. The class contains any method, then the class and methods should be implemented with all the methods inside. Implementation of classes and methods. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, சின்டாக்ஸ் கிளாஸ் நேம், இம்ப்ளிமெண்டேஷன், கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. கிளாஸை மட்டும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், கிளாஸ் நேம், இம்ப்ளிமெண்டேஷன், எண்டு கிளாஸ். மெத்தட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மெத்தட் நேம், எண்டு மெத்தடு. ஈஸி, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். கிளாஸ் நேம், இம்ப்ளிமெண்டேஷன், எண்டு கிளாஸ். இதான் மெத்தடுக்கு மெத்தட் நேம், ரெண்டு மெத்தடு. இப்போ மெத்தட்ஸ்னு போட்டிங்கன்னா அது மெத்தட் டிக்ளரேஷனுக்கு மட்டும்தான் மெத்தட்ஸ்னு போட முடியும். வெறும் மெத்தட் போட்டால் மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் தான். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே சொன்ன டெஃபினிஷன் தான் இங்கே எழுதியிருப்பேன். A class contains any method, then the class along with this method has to be implemented. ஒரு கிளாஸில் ஏதோ ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸையும் அதோட அந்த மெத்தடையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த கிளாஸ் LCE ABC டெஃபினிஷன், பப்ளிக் செக்ஷன், மெத்தட்ஸ் M1 எண்டு கிளாஸ். இது என்ன மெத்தடு, இன்ஸ்டன்ஸ் மெத்தடு. அடுத்தது கிளாஸ் LCE ABC. இது நம்ம இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு மெத்தடில் ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மெத்தட் என்ன பண்ணுமா, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா. அப்படின்னா இந்த M1 இங்கே இருக்குது, கண்டிப்பாக நம்ம அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் எழுதணும். ஸோ என்ன எழுதணும், கிளாஸ் நேம், கிளாஸ் அண்ட் along with this method has to be implemented. இந்த கிளாஸ் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், கிளாஸ் LCE ABC இம்ப்ளிமெண்டேஷன். இதாங்க டெஃபினிஷன். LCE கிளாஸ் நேம், இம்ப்ளிமெண்டேஷன். கிளாஸ் நேம் LCE ABC டெஃபினிஷன். இப்போ மெத்தட் M1, இப்போ மெத்தடையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். இப்போ மெத்தடு M1 அதான் மெத்தட் நேமு. அடுத்தது எண்ட் மெத்தட். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நல்ல இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சும் நம்ம பண்ணியிருக்கணும் எண்டு கிளாஸ். இதாங்க ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் இன்ஸ்டன்ஸ் மெத்தடுக்கு.
அடுத்தது நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். கிளாஸ் LCABC definition, public section, data, enum type by instance attribute, ename type இது 10 type C, இது instance attribute. ரெண்டு மெத்தட் டிக்ளேர் பண்ணிட்டோம். மெத்தட் டிக்ளரேஷன். அடுத்தது கிளாஸ் LCABC இம்ப்ளிமெண்டேஷன். நம்ம கிளாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். கிளாஸை வந்து என்ன பண்ணுறோம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன். அதுக்கு என்ன மெத்தட் M1 enum is equal to ename is equal to instance attribute வந்து ename-க்கு 10, ename is equal to Raju end method. அடுத்தது மெத்தட் 2 M2 end method. M1-க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் இது பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்தது மெத்தட் M2-க்கு வந்து ரைட் ename. நம்ம இது வந்து டிஸ்பிளே மெத்தடாக வச்சுருக்கிறோம். M2 வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ரைட் ename அண்ட் ename அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறோம். அடுத்து எண்ட் மெத்தட் எண்ட் கிளாஸ். Here I am not using any object. We not try to access the components outside the class, access inside the class. நம்ம கிளாஸுக்கு வெளியே எதுவுமே ஆக்சஸ் பண்ணல. நம்ம கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஆக்சஸ் இன்சைடு தி கிளாஸ். ஓகே. அடுத்தது மெத்தட்ஸில் 3 ஃபேஸஸ் இருக்குங்க. என்னென்னா மெத்தட் டிக்ளரேஷன். இதுதான் மெத்தட் டிக்ளரேஷன். 1ன்னு போட்டிருக்கேன். அடுத்தது மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன். இது 2 மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன். அடுத்தது மெத்தட் காலிங். இதாங்க மெத்தட் காலிங். அதை இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் ஆஃப் செலெக்ஷன், மெத்தட் காலிங். இதுதாங்க இப்போ நம்ம நேற்று பார்த்த வீடியோ மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஒரு இதை ஆக்சஸ் பண்ணணும். எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்? டேட்டா ஓபி டைப் ரெஃப் டு கிளாஸ் நேம். டைப் ரெஃப் டு கிளாஸ் நேம். ஓபிங்கிறது ஆப்ஜெக்ட் நேம். டேட்டா ஆப்ஜெக்ட் நேம் டைப் ரெஃப் டு. நானே என்னோட இதை கொடுத்துக்கிட்டேன் ஆப்ஜெக்ட் நேம். கிரியேட் ஆப்ஜெக்ட் ஓபி. அடுத்து யூ கேன் accessible components of a class. ஓகேவா? இப்போ கால் மெத்தட் ஓபி M1 is equal to M1. கால் அடுத்தது கால் மெத்தட் ஓபி இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட். ஓபி இப்படி ஓபி கால்ஸ் M2, அதாவது இன்ஸ்டன்ஸ். ஓபிங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அது இன்ஸ்டன்ஸாக வந்து M1 மெத்தட் கால் பண்ணுறோம். அது M2 மெத்தட் கால் பண்ணுறோம். M1 மெத்தட் கால் பண்ணுறப்போ உங்களுக்கு இனிஷியலைசேஷன் ஆகிரும். ename is equal to 10, enum is equal to 10, enum is equal to ராஜுன்னு உங்களுக்கு மெத்தட் இனிஷியலைசேஷன் ஆகி, அதாவது வேல்யூ அசைன் ஆகிக்கும். வேல்யூ அசைன் ஆகிட்டு அப்புறம் செகண்ட் மெத்தடு உங்களை வந்து கூப்பிடும். செகண்ட் மெத்தடு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ செகண்ட் மெத்தடு வந்து நம்ம ரைட் எழுதியிருக்கிறோமா 10 ராஜு அப்படின்னு உங்களுக்கு அவுட்புட் வருங்க. ஓகேவா? ஓகே. இது வந்து பேசிக் ஒரு சிம்பிள் மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டாட்டிக் மெத்தடு, இன்ஸ்டன்ஸ் மெத்தடும் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறோம் பாருங்க. ரிப்போர்ட் கிளாஸு, கிளாஸ் நேம், டெஃபினிஷன், விசிபிலிட்டி செக்ஷனு, பப்ளிக் செக்ஷனாக வச்சுக்கிட்டேன். டேட்டா ename டைப் ஐ. இது வந்து இன்ஸ்டன்ஸ் அட்ரிபியூட். கிளாஸ் டேட்டா ename. நம்ம கிளாஸ் டேட்டான்னு ஆரம்பித்தாலும் உங்களுக்கு பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி இது என்னது? கண்டிப்பாக இது வந்து ஸ்டாட்டிக் அட்ரிபியூட்டு. இது வந்து ஸ்டாட்டிக் அட்ரிபியூட்டாக நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கிறோம். வெறும் டேட்டான்னு கொடுத்தா அது இன்ஸ்டன்ஸ் அட்ரிபியூட். கிளாஸ் டேட்டான்னு கொடுத்தா அது வந்து ஸ்டாட்டிக் அட்ரிபியூட். அடுத்து மெத்தட் டிக்ளேர் பண்ணுறாங்க. மெத்தட்ஸ் M1 வெறும் மெத்தட்ஸ் போட்டு வெறும் M1 போட்டால் அது இன்ஸ்டன்ஸ் மெத்தடு. அதே கிளாஸ் மெத்தட்ஸ் M2ன்னு போட்டால் அது வந்து ஸ்டாட்டிக் மெத்தடு. வெறும் மெத்தட்ஸ் M1 போட்டால் அது இன்ஸ்டன்ஸ் மெத்தடு. கிளாஸ் மெத்தட்ஸ்ன்னு போட்டால் அது ஸ்டாட்டிக் மெத்தடு. அடுத்து எண்டு கிளாஸ். இது வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். கிளாஸ் LCABC இம்ப்ளிமெண்டேஷன். மெத்தட் M1 ename is equal to 10, ename is equal to Raju end method. Set some values. நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது M2 ரைட் ename end method end class. இது வந்து டிஸ்பிளே மெத்தடுங்க.
இது வந்து இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட், இது வந்து ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட். நம்ம இங்கே இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இது பார்க்க போகிறோம். கிளாஸ் LCABC definition does not have class LC implementation statement. Without a static method, with a static method, you can only access static attributes without further specification. இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். ஸ்டாட்டிக் மெத்தடில் ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட்ஸை தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியுமா. இதுதான் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டாக இருந்தால் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. முக்கியமான பாயிண்ட்டு மனசில் நோட் பண்ணிக்காங்க. ஸ்டாட்டிக் மெத்தடு ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குல்ல எம்டி, இதை வந்து ஸ்டாட்டிக் ஆட்ரிபியூட் ஈனேம் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், ஈனம் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது சம் டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இன் லோக்கல் கிளாஸ் தேர் ஆர் டிக்ளேர் பை யூஸிங் த கீவேர்ட் மெத்தட்ஸ். தே கேன் ஆக்சஸ் ஒன்லி பை யூஸிங் ஏ ஆப்ஜெக்ட் நேம். அது ஆப்ஜெக்ட் நேமால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் நேம்னா OB = M2ன்னு எழுதியிருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட் நேமை வச்சு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. They can access any kind of components of the class, instance, static, constant types. Next அடுத்து பார்த்தீங்கன்னா static methods. In local classes they are declared by using the keyword class method. Class method வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சஸ் டிக்ளேர் பண்ணுறோம். They can be accessed either by using the object name or a class name. அது ஒன்றா ஆப்ஜெக்ட் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்து they can access only the, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மனசில் வச்சுக்கோங்க. They can access only static components, constant attributes and its types attributes. That cannot access instant components. Instance components ஸ்டாட்டிக் மெத்தடில் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியலாம். they can access only the static components. ஸ்டாட்டிக் காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். Start of selection div for the type of LCABC. Okay, create object OB, call method M, call method OB = M2, call method OB = M2. நம்ம இது ஒன் வே நம்ம மெத்தட் கால் பண்ணலாம். அனதர் வே மெத்தட் எப்படி கால் பண்ணலாம்னா, கால் மெத்தட் LCABC M1 இப்படி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தட் வந்து கிளாஸ் நேம் வச்சு கூப்பிட முடியாது. ஸ்டாட்டிக் மெத்தட் மட்டும்தான் கிளாஸ் நேம் வச்சு கூப்பிட முடியும். அதனால ஸ்டாட்டிக் மெத்தட் கால் மெத்தட் LCABC = M2 நம்ம எழுதியிருக்கோம். இதுதாங்க உங்களுக்கு வரும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ராஜு அப்படின்னு உங்களுக்கு அவுட்புட் வருங்க. ஏன்னா இந்த டிஸ்பிளே மெத்தட்னால அவுட்புட் வந்து 10 ராஜு அப்படிங்கிற அவுட்புட் வந்து வரும். அடுத்து ஸ்பெஷல் மெத்தட்னு ஒன்று சொன்னாங்க, அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர்ல 2 இருக்குங்க, இன்ஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இது ஃபர்ஸ்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போங்க. Report is oops class constant class LCABC definition public section data ename type I ename 10 ராஜு. இது attribute declaration. அடுத்து methods constructor display. இதுதாங்க மெத்தட் கீவேர்டு. கன்ஸ்ட்ரக்டர் தான் பேர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் மெத்தட் டிக்ளேர் பண்ணுறோம். இதோட ஃபஸ்ட்டு பார்ட் இது என்னது, மெத்தட் டிக்ளரேஷன். அடுத்து மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன், இது செகண்ட் பார்ட். கிளாஸ் LCABC இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் நேம் என்ன, கன்ஸ்ட்ரக்டர் தான் கீவேர்டு. ஒரு மெத்தடு இன்ஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்டர்னு எழுதிக்கலாம். அடுத்து ename = 20, enum = 20, ename = ராஜு. மெத்தட் டிஸ்பிளே ரைட் ename end மெத்தட். இந்த ஸ்டார்ட் ஆஃப் செலெக்ஷன். மூணாவது பாயிண்ட் வந்து கால் மெத்தட் காலிங். மெத்தட் காலிங்கில் வந்து டேட்டா OBJ டைப் ஆஃப் LCABC கிரியேட் ஆப்ஜெக்ட் OB, கால் மெத்தட் OB டிஸ்பிளே. நீங்கள் வெறும்
ஓபி டிஸ்பிளே அப்படின்னு எழுதினாலே உங்களுக்கு 20 ராஜுன்னு வந்துடும். நீங்கள் எங்கள் பழையபடி நீங்கள் எழுதின ப்ரோக்ராம் பாரி ஃபஸ்ட்டு M1 கால் பண்ணிவிட்டு அடுத்தது M2 கால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இங்கே இல்லை. அது கன்ஸ்ட்ரக்டர் வந்து இந்த மெத்தடு ஒன்ஸ் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கனாலேவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இனிஷியலைசேஷன் ஆகிரும். ஒன்ஸ் தி ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட் அங்கே வந்து இனிஷியலைசேஷன் ஆகிடும் 20 ராஜு. நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்லேயே நீங்கள் கூப்பிடுன்னு தேவையே இல்லை. அவுட்புட் வந்து 20 ராஜு. பாருங்கள், நோ நீட் டு கால் தி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸ்பிளிசிட்லி whenever you created ஆப்ஜெக்ட் இட்ஸ் கால்டு. நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்பே அது கால் ஆகிரும். இந்த ப்ரோக்ராம் மாதிரி சிம்பிள் ப்ரோக்ராம் மாதிரி OB1 அடுத்து OB2 அப்படின்னு நீங்கள் கால் பண்ண தேவையில்லை. அடுத்தது கன்ஸ்ட்ரக்டர் ஓட சில இது பார்ப்போம். இஸ் அ ஸ்பெஷல் மெத்தட் யூஸ்டு ஃபார் இனிஷியலைசேஷன் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் தி கிளாஸ். பாருங்கள், இட் இஸ் அ ஸ்பெஷல் மெத்தட் யூஸ்டு டு இனிஷியலைசேஷன் தி அட்ரிபியூட்ஸ். இது வந்து முக்கியமான பாயிண்ட். அட்ரிபியூட்ஸை வந்து இனிஷியலைசேஷன் பண்ணும். இனிஷியலைசேஷன் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் தி கிளாஸ் whenever an object is created. The attribute should be initialization with some initial values. It is special because it is executed or called automatically. அதுவே கால் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்கலி whenever an object is created. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ கால் ஆகிரும். They are always declared in public section. முக்கியமான பாயிண்ட்டுங்க. They are always declared in public section. கன்ஸ்ட்ரக்டர் எப்பவுமே பப்ளிக் செக்ஷனில் தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டரை பப்ளிக் செக்ஷனில் தான் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது இன்ஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். They are declared by using the keyword constructor. They can contain only importing parameters and the exceptions. என்ன அது இருக்குமா? இம்போர்ட்டிங் parameters and exceptions மட்டும்தான் இருக்குமா? is specific to object. Whenever new object is created, SAP executes instance constructor. அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப இனிஷியலைசேஷன் ஆகிடுமா. The static constructor is declared by using the keyword class constructor. Class constructor நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். It cannot contain any parameter or exceptions. இந்த இதில் வந்து என்ன இருக்கும்? இம்போர்ட்டிங் parameter and exceptions இருக்குமா? இந்த ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டரில் அது எதுவுமே இருக்காது. parameters or exception is not specific to any object. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்பெல்லாம் அது கிரியேட் ஆகாதான். அது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகுமா? அது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னே இது வந்து இனிஷியலைசேஷன் ஆகும். இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு எனி ஆப்ஜெக்ட். இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி ஒன்ஸ் இன் தி லைஃப் டைம் ஆஃப் எவ்ரி கிளாஸ் such that it executed in either the following cases. அது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ஒன்லி ஒன்ஸ் லைஃப் டைமில் ஒரே ஒரு வாட்டி தான் அது டிக்ளேர் ஆகிடுமா. கேஸ் 1. When we access any static components of a class before creating any objects for a class. When we access any static components of a class before creating any object for a class. That's case 2 வந்து when we create a first object of the class before the access of any static components of the class. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். மெத்தட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், இன்ஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்பிளே. இது வந்து இன்ஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரக்டருங்க. இது வந்து சைடு அப்போ இது புரியறதுக்காக இன்ஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். அது கால் மெத்தட்ஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம இங்கே மெத்தட்ஸ்னு போட்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு எழுதிருக்கோம். ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். யூ கேன் ஒன்லி டிஃபைன் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸிங் த கிளாஸ் மெத்தட்ஸ். அடுத்தது மெத்தட். இது டிக்ளரேஷன் ஃபார் மெத்தட், கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர், ரைட் பேஸ்ட் எண்ட் மெத்தட், எண்ட் கிளாஸ்.
இது ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டரோட எக்ஸாம்பிள். கிளாஸ் எல்சிஏபிசி டெஃபினிஷன். இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தடு பார்ப்போங்க. கிளாஸ் எல்சிஏபிசி டெஃபினிஷன் பப்ளிக் செக்ஷன். இது வந்து attributes டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அடுத்து மெத்தட்ஸு, கன்ஸ்ட்ரக்டர், இன்ஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்பிளேஸ், கிளாஸ் மெத்தட், கிளாஸ் மெத்தட்ஸ், கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஸ்டாட்டிக் இது கிளாஸ் மெத்தட் தப்பழுதிட்டோம். இது கிளாஸ் மெத்தட்ஸ். ஓகேவா? இது கிளாஸ் மெத்தட்ஸ், கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். இந்த செகண்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். செகண்ட் பார்ட்டு கிளாஸ் எல்சிஏபிசி இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் கன்ஸ்ட்ரக்டர் கூடாது. இது num is equal to 20, name is equal to value, when method write display name end method class constructor write test end method end. ஓகேவா? இப்போ ஸ்டாட்டிக் ஸ்டார்ட் ஆஃப் செலெக்ஷன். இப்போ வந்து எல்சிஏபிசி பி வந்து பின்னு கூப்பிட்டுருக்குறோம். பி அசைன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பி அசைன் டேட்டா. இது கேஸ் நம்பர் 1. when we access any static components of the class before creating any interest for the class.